வணக்கம். BMC நியூஸ் லைவ் இதை வழங்குவோர் அல் ஹலால் மருத்துவமனை மற்றும் மருத்துவ மையங்கள். செய்திகளுக்காக நான் ஷனா சுல்தானா. இன்றைய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். இளைஞர் மற்றும் விளையாட்டுக்கான உச்ச கவுன்சிலின் SCYSஇன் பொது விளையாட்டு ஆணையத்தின் GSAவின் தலைவரும் பஹ்ரைன் ஒலிம்பிக் கமிட்டி BOCயின் தலைவருமான ஷேக் காலித் பின் ஹமத் அல் கலீஃபா ஆதரவின் கீழ் காலித் பின் ஹமத் என்டியூரன்ஸ் ரேஸ் வெள்ளிக்கிழமை பஹ்ரைன் சர்வதேச சகிப்புத்தன்மை கிராமத்தில் தொடங்குவதாக நேற்று அறிவிக்கப்பட்டது. அதேபோல் இன்று நடத்தப்பட்டுள்ளது. இதில் உள்ளூர் மற்றும் சர்வதேச தகுதி பந்தயங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது. பஹ்ரைன் ராயல் குதிரையேற்றம் மற்றும் சகிப்புத்தன்மை கூட்டமைப்பு BREEF மூலம் வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளில் 120 கிலோமீட்டர் மற்றும் 100 கிலோமீட்டர் சர்வதேச பந்தயங்களும் 100 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் மற்றும் 40 கிலோமீட்டர் உள்ளூர் பந்தயங்களும் அடங்கியது. உள்துறை அமைச்சர் ஜெனரல் ஷேக் ரஷீத் பின் அப்துல்லா அல் கலீஃபா கடலோர காவல்படையின் கூட்டு கடல் பயிற்சியின் முடிவில் கலந்து கொண்டுள்ளார். விடலண்ட் கார்டியன் 13 என்ற தலைப்பின் கீழ் பயிற்சி நடத்தப்பட்டுள்ளது. இந்த பயிற்சியில் பொது பாதுகாப்பு தலைவரும் கடலோர காவல்படையின் அதிரடி தளபதியுமான லெப்டினன்ட் ஜெனரல் தாரிக் அல் ஹசன் அவர்களும் கலந்து கொண்டார். நபீல் பின் யாக்கூப் அல் ஹமர் ஊடக விவகாரங்களுக்கான அரசரின் ஆலோசகர் அரசாங்க தலைமைத்துவ மேம்பாட்டுக்கான தேசிய திட்டத்தின் ஒரு பகுதியாக பொது நிர்வாக நிறுவனத்தால் நடத்தப்படும் கிஹாயத் திட்டத்தின் 34வது குழுவில் பங்கேற்கிறார். தேசிய முன்னுரிமைகளை அடைவதற்கான மூலோபாய பார்வையுடன் தேசிய திறமைகளை சித்தப்படுத்துவதற்கான பஹ்ரைனின் உறுதிப்பாட்டை ஆலோசகர் வலியுறுத்தினார். இனி செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம். Our skin is the mirror of our soul. Our skin is our largest sensory organ. Our skin needs a healthy microbiome balance. This is regulated by its pH value, which protects the skin from pathogens, cold and ultraviolet rays. Sebamed protects your skin. வணக்கம். போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு அமைச்சகத்தின் வானிலை இயக்குநரகம் அடுத்த வார தொடக்கத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், குளிர்ந்த காற்றுடன் கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்று முன்னறிவிப்புகளை குறிப்பிடுகின்றன. இது மழை மேகங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகுதியில் மழை தொடங்கி நள்ளிரவு வரை தொடரும். மழையின் தீவிரம் லேசானது முதல் மிதமானது வரை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பஹ்ரைன் பாதுகாப்பு படையின் BDFின் தலைமை தளபதியான ஃபீல்ட் மார்ஷல் ஷேக் கலீஃபா பின் ஹமத் அல் கலீஃபா மூத்த BDF அதிகாரிகளை சந்தித்தார். BDFில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்டங்களின் முக்கிய கட்டங்கள் குறித்து தளபதியிடம் விளக்கப்பட்டுள்ளது.
பஹ்ரைன் ராஜ்ஜியம் கலிபோர்னியாவில் ஏற்பட்ட சோகமான காட்டுத் தீயை தொடர்ந்து ஏராளமான இறப்புகள், காயங்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான வீடுகள் அழிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அமெரிக்காவுடன் தனது ஒற்றுமையையும் மற்றும் இது நடந்ததற்கான வருத்தத்தையும் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காட்டுத் தீயில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கும் அமெரிக்க அரசு மற்றும் மக்களுக்கும் தனது இரங்கல்களை தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. BMC செய்திகளுக்காக இணைந்திருங்கள். நான் ஷினா சுல்தானா. நன்றி.